வண்டி போயிட்டு வந்துரு. என்னல அசோக் வந்திருக்கான்? இல்ல பொண்டாட்டி வர கூட்டு வந்திருக்கான். ஏதோ வில்லங்க இருக்கும் போல. எப்போ வந்த மாப்பிள்ள? இப்பதான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. நீயாவது முன்னாடி வந்துடலாம்ல. அண்ணாச்சியை பார்க்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏதாவது வேலை விஷயமா வர சொல்லியிருப்பாருப்பா. என்ன மாப்பிள்ள என்ன தலைவர் காணோம்? அண்ணாச்சி வரல. ஏய் அண்ணாச்சி வந்தா வா. வணக்கம் வணக்கம் தலைவரே. அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் அண்ணாச்சி. வாமா. வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் அண்ணாச்சி. எல்லாம் பச்சை அண்ணாச்சி இந்த தடவை உங்க வார்டில் அசோக்கோட சம்சாரம் கவுன்சிலர் நிக்கட்டும். நீ கூட அந்த வேலையை பாரு. என்ன அண்ணாச்சி என்னை தான் நிக்க சொன்னீங்க, இப்ப திடீர்னு? அதான் பொம்பளோட மாத்திட்டாங்கல்ல, அதனாலதான் அண்ணாச்சி என் பொண்டாட்டி நிக்க வைக்கலான் இருக்கேன். எது பொண்டாட்டியா? பொண்டாட்டின்னு பாட்டு நீ இவ்வளவு கூட்டு வந்திருக்க? என்னமோ முறப்படி கட்டின மாதிரி பேசிட்டு இருக்க. சேர்த்துக்கிட்ட எல்லாம் கணக்குல வருமால? இவ்வளவு நிப்பா நான் எவ்வளவு ஓட்டு போடுவான்? அசோக் குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அவன் பொண்டாட்டி பாட்டா நிச்சயம் ஜெயிப்பா. எங்களுக்கு தான் மரியாதை இருக்கு. ஏன் இவ்வளவு நாள் இவர் நின்று ஜெயிக்கலையா? பேச்சா பார்த்தால சேர்த்துக்கிட்ட என்ன பேச்சு பேசுறா பாரு. யார சேர்த்துக்கிட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? யார பத்தி யாருல பேசுறது? என்ன அப்ப சும்மா இருக்க? ஏடா அவளை பத்தி பேச உனக்கு கேட்கல போ. எனக்கு என்ன மரியாதை இருக்கு? அவன் தான் கூறு இடத்துல பேசிட்டு நீ எல்லாம் கேட்டுட்ட. அது ஒரே கட்சியில் இருந்துட்டு இல்ல. இங்க பாரு சொல்லிட்டேன், அசோக் பொண்டாட்டி தான் எலெக்ஷன் நிப்பா. கூட வந்து வேலையை பாரு. கார்கோ நட்டு 12, கார்கோ ரோப்பு 20 kg, 16 mm ஸ்டீல் ஒயர் ரோப்பு 10 மீட்டர், 12 மீட்டர் ஸ்டீல் ஒயர் ரோப்பு 10 மீட்டர். அவ்வளவுதான். 85,000 ரூபா ஆச்சு. அண்ணா இந்த சரக்குல அல்பர்டன் கோக் அனுப்பிடுங்க. சரி தம்பி. கயிறு திரிக்கிற இடம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். போயிட்டு வா. என்னாச்சி அவன் அங்க போல தெரியும்ல? தெரியுமில்ல, அவன் நம்மகிட்டே கயிறு எடுத்துட்டு போறான். ஐயா இன்னும் வரல, வந்ததும் பேச சொல்றேன்.
ஆனா நான் இப்ப டியூட்டில தான் இருக்கேன். ஆமா ஓகேண்ணா, நான் அனுப்பிடுறேன். ரிசல்ட் தெரியல, எல்லாம் சரியாயிரும். இதுக்கு நீ என் இடத்துக்கு வந்திருந்தா எனக்கும் பழப்பு நடந்திருக்கும், உனக்கும் வேலை நடந்திருக்கும். அப்புறம் கூடுறியா? என்ன சிரிப்பு? பேண்ட கட்டல சட்டி போல சார். நீ போட்டா என்ன போடல என்ன? பார்வை என்னல பார்வை வயசுக்கு மேல. என்னையா சார் சார் வணக்கம் சார். உட்காரு உட்காரு. இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஐயா வந்தாச்சா? வரலைங்கய்யா. யாரையும் அந்த பயிலோ என்ன பிரச்சனை? நியூசன்ஸ் கேஸியா, பஸ் ஸ்டாண்ட்ல சண்டை போட்டு ஒட்டுமொத்த பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கய்யா. இவளுக்காண்டி யாரையா வந்திருக்கா? அவங்க அப்பா வந்திருக்காங்கய்யா. கவலைப்படாத, உங்களை ஐயா கூப்பிடுறாங்க. வா. ஏல இங்க என்னல பண்றீங்க? உள்ள உன் கூட்டாளி இருக்காங்களா? ஆமாமா. என்ன அவன் ஆமாங்கறான், நீ இல்லங்கற? இல்ல சார், அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். அப்ப எதுக்குல இங்க வந்தீங்க? வண்டி மக்கர் பண்ணி சார், அதான் உள்ள விட்டு போலான்னு வந்தோம். இது என்னல பைக் ஸ்டாண்டால? இல்ல சார், ஒரு பாதுகாப்பா இருக்குன்னு தான். ஏல வெளிய போறீங்களா இல்ல உள்ள தூக்கி வைக்கவா? சரிலாம். சரி மாப்ள, வரேன் சார். ஆமா, இல்லைன்னா மட்டும் பாதுகாப்பா இருந்துரும். என்ன மாப்ள, போலீஸை பார்த்தோன்னே பானை யாருன்னு தெரியான்ட்ட? அதான் உங்க அப்பா வந்துட்டார்ல, சரியான கஞ்சல் இருந்தாலு இப்படியாச்சும் செலவழிக்கிட்டோம். ஒழுக்கமான குடும்பத்து பையன் சார், தப்பு எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க சார். ரொம்ப வேண்டப்பட்டவங்க சார். இல்ல என்ன நடந்துச்சுல? இல்ல கேக்குறல சொல்லல. அவன் தான் சார் முதல்ல அடிச்சான். எதுக்கு அடிச்சான்? சார் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சார். அதுக்கே இவன் அடிச்ச? இல்ல சார், அந்த பொண்ணை நான் தான் லவ் பண்றேன். பாத்தீங்களா ஐயா, இவன் லவ் பண்ற பொண்ண அவன் லவ் பண்றான், அவன் லவ் பண்ற பொண்ண இவன் லவ் பண்றான். ஒரே பொட்ட பிள்ளைக்காண்டி 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. இதான் நல்ல குடும்பத்து பையன் பண்ணக்கூடிய காரியமாயா? நீங்களே சொல்லுங்க. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் சார். வர்றேன் சார். பாத்துக்க. சரிப்பா. தருதல எனக்குன்னு பார்த்து பிறந்திருக்கு பாரு, என் மானத்தை வாங்கு. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். சரி சரி, ஏட்டையா பார்த்து கூட்டு போங்க. ரொம்ப நன்றி சார். இல்ல நீங்க உட்காருங்களேன். சரிங்க சார். தொட்டு கொடுக்க மட்டும் விட்டுருங்க, எங்களை உட்கார வச்சிருங்க. வாங்கண்ணாச்சி. இந்தாங்க சார். இதுக்கு எங்க கிட்ட வந்திருந்தா இதை விட கம்மியா தான் இருக்கும். நான் ஒன்னும் அப்படி இல்ல, நான் லவ் பண்றேன். ஊர்ல லவ் பண்றவன்லாம் எங்க கிட்ட தான் வரான், நாங்க லவ் பண்ணல. இல்ல அங்க நல்ல பேச்சு, இனிமேலாவது ஒழுங்காயிரு போ. ஒழுக்கத்தை பத்தி இதெல்லாம் பேசுது. என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்ல மாப்ள. பார்த்து கூட்டு போங்கப்பா. சரி அண்ணாச்சி. என்னடா இது? மாப்ள வண்டி எடு. மாப்ள யார்ல அவனுங்க? எந்த ஏரியால? மாப்ள ரொம்ப அடிச்சிட்டாங்களா? வலிக்கால? அடிச்சது கூட வலிக்கல, ஆனா எங்க அப்பா உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்களே. விடுமாப்ல, வெளியே வரட்டும், பிரித்துருவோம்ல. ஏன் திரும்பி உள்ள போறதுக்கா? சும்மா இருங்களே. அப்படி என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. ஒன்னும் இல்லாத அடிப்பானுங்க, உண்மை சொல்லல. அது ஒரு புள்ளிய லவ் பண்றல. லவ் பண்றியா? ஆமால, 2 வருஷமா லவ் பண்றல. 2 வருஷமாவா? சரி, அதுக்கே அவளை அடிச்சாங்க? காலையில பஸ் ஸ்டாண்ட்ல ஹலோ பாசு, என்ன அந்த பிள்ளைய பாக்குறீங்களா? கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். ஏன்ட்ட எதுக்கு பேசணும்? சொல்றல வாழ கையில. இல்ல நானே தினமும் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு அவளை ஃபாலோ பண்ணிட்டு